ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம். சென்னை உரிமை வழக்கு ரமேஷ் பேசுகிறேன். ஒரு குற்ற வழக்கு போட்டுட்டா, ஒரு எஃப்ஐஆர் போட்டால் அந்த காப்பியை சம்மந்தப்பட்ட பார்ட்டிக்கு காவல்துறை ஃப்ரீயாக கொடுக்கணும். பழைய சட்டப்பிரிவு சிஆர்பிசி 154(1) எஃப்ஐஆர் போடணும். 154(2) எஃப்ஐஆர் போட்டால் அந்த காப்பியை இலவசமாக யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு காவல்துறை கொடுத்துடணும். அப்படி தான் கொடுத்துருவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி மேட்டர் நடந்துச்சு பார்த்தீங்களா, பாலியல் வழக்கு, பாலியல் பலாத்காரம் கேஸில் அண்ணா யூனிவர்சிட்டியில் மேட்டருக்கு சென்னை காவல் ஆணையர் திரு அருண் அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுக்குறார், இன்டர்வியூ கொடுக்குறார். டிவியில் பார்த்தேன், நான் பேப்பர்லேயும் வந்தது. எஃப்ஐஆர் போட்டால் நாங்கள் உடனே அந்த காப்பியை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அது பொய்ன்றதுக்கு இந்த வழக்கு ஒரு உதாரணம். அதே மாதிரி அவர் காவல்துறை ஆணையர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, புகார் என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் எஃப்ஐஆராக வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை நான் மறுக்கிறேன். ஏன்னா காவல்துறை கொடுக்குற புகாரை அப்படியே ஏற்றுக்கிட்டு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்கிறதில்ல. நாங்கள் சொன்ன மாதிரி கம்ப்ளைண்ட்டை மாற்றி எழுதி ஏற்றுருவாங்க, அப்போ தான் நாங்கள் எஃப்ஐஆர் போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன். என்னென்னா புகாரில் என்ன கொடுக்குறோமோ அதை தான் எஃப்ஐஆராக போடுறன்றது உண்மை. அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு வச்சுக்கலேன், ஏற்கனவே இதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு எளிமையாக புரியும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு அலுவலகத்துக்கு பேங்க்குக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேங்க்குக்கு ஏதோ பேங்க் வேலையாக போகிறீங்க. பேங்க் முன்னாடி கொண்டு போய் உங்கள் டூ வீலர் நிறுத்திட்டு பேங்க்குள்ளே உங்கள் ஏதோ செக் கலெக்ஷனுக்கோ ஏதோ பேங்க் வேலையை உள்ளே போகிறீங்க. வண்டியை வாசலில் டூ வீலரை விட்டுட்டு இல்லை காரை விட்டுட்டு பேங்க் உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது உங்கள் வண்டியை காணாமல் போயிடுச்சா? போலீஸ் ஸ்டேஷனில் போய் என் வண்டி காணாமல் போய்விட்டது, திருட்டு போய்விட்டது அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா காவல்துறை அந்த புகாரை வாங்க மாட்டாங்க. ஏன்னா திருட்டுக்கும் மிஸ்ஸிங்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. காணாமல் போகிறதுக்கும் திருட்டுக்கும் காவல்துறை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க தெஃப்ட்டு காணாமல் போச்சு. அதாவது என்ன சொல்கிறது, பேங்க் உள்ளே போடுறீங்க, நீங்கள் வண்டி விட்டுட்டு பேங்க் வெளியே போகிறீங்க, உள்ளே போதும் வண்டியை காணாமல் போயிடுச்சு, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது. காணாமல் போயிடுச்சுன்னா காவல்துறை மிஸ்ஸிங்னு போட்டு எஃப்ஐஆர் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அது கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஸ்டெப்ஸும் எடுக்க மாட்டாங்க. ஆனால் இதே நீங்கள் தெஃப்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சி கொடுக்க வேண்டிய சட்டப்பூர்வமான கடமை காவல்துறைக்கு வந்துடும். தெஃப்ட்டுக்கும் மிஸ்ஸிங்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த மாதிரி என் கட்சிக்காரர் என்ன பண்ணாங்க, இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, சென்னை சைதாப்பேட்டையிலேருந்து திருவத்தூர் போகிறதுக்கு பஸ்ஸில் ஏறி போகிறாங்க. சென்ட்ரலில் இறங்கி பஸ்ஸு மாறுறாங்க திருவத்தூர் போகிறதுக்கு. அப்படி இறங்கும்போது பையில் நகை வச்சுருக்குறாங்க. சென்ட்ரல் ஸ்டேஷனில் இருக்கும்போது காணாமல் போயிடுச்சு அந்த நகை. நாங்கள் என்ன பண்ணுறோம், எந்த காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறது அப்படின்னு ஜூரிஸ்டிக்ஷன் பாயிண்டில் எல்லை பிரச்சனை வரும்னு சொல்லி சென்னை காவல் ஆணையருக்கு அது வருஷம் இருக்கும், 4-5 வருஷம் இருக்கும், புகார் எழுதுகிறோம். அவர் என்ன பண்ணுறார், நடவடிக்கைக்காக பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் க்ரைம் இன்ஸ்பெக்டருக்கு அனுப்புகிறார். இதெல்லாம் நடந்தது கொரோனாவுக்கு முன்னாடி. போனவுடனே இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு விசாரணை எங்கள் பார்ட்டி வர சொல்கிறார். நானும் போகிறேன். அப்போ நாங்கள் தெஃப்ட்டுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். இன்ஸ்பெக்டர் என்னை கூப்பிட்டு, நானும் தான் போயிருந்தேன். அப்போ சார் இது தெஃப்ட்டுன்னு கொடுத்துருக்கீங்க, இதை மாற்றி காணா போச்சுன்னு எழுதி கொடுங்க அப்படின்னு என்னை கேட்டார். நான் சொன்னேன், தெஃப்ட்டுக்கும் காணா போகிறதுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் முன்னே சொல்லுங்கள், நாங்கள் கம்ப்ளைண்ட் அப்புறம் திருத்தி தரோம் அப்படின்னு சொன்னேன். அதாவது ஒரு வண்டியை நான் அப்போ சொன்னேன் இன்ஸ்பெக்டர்கிட்ட, உங்கள் ஸ்டேஷனுக்கு நான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வரேன், வண்டியில் வரேன், டூ வீலரில் புகார் வண்டியை விட்டுட்டு புகார் கொடுத்துட்டு வெளியில் வரும்போது என் வண்டியை காணும். ஒருத்தர் என் சம்மதம் இல்லாமல் என்னுடைய வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டால் அதுக்கு பேர் திருட்டு, தெஃப்ட்டு. அப்படி எடுத்துகிட்டு போயிட்டால் காவல்துறைக்கு அந்த பொருளை கண்டுபிடிச்சிக்க வேண்டிய பொறுப்பு வந்துடும். ஆனால் மிஸ்ஸிங்னா
உங்கள் அலட்சியத்தால் அது காணாம போகிறது. அப்போ அது காவல்துறைக்கு பொறுப்பு வராது. ஒரு சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வரீங்க, உங்கள் ஸ்கூல் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வரீங்க, உங்கள் சர்டிஃபிகேட்டை ஒருத்தர் வழிகட்டாயமாக வந்து எடுத்துகிட்டு போயிடுறாரு, இல்லை பிடிக்கிட்டு போயிடுறாரு, காணாமல் போயிடுச்சு. காணாமல் போயிடுச்சின்னு கொடுத்தீங்கன்னா மிஸ்ஸிங்கிற இதோட எஃப்ஐஆர் போட்டுட்டு போலீஸ் கம்முன்னு வந்துடுவாங்க. இதே திருட்டு போயிடுச்சின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஒரு பொருளை உங்கள் சம்மதம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் திருட்டுன்னு கொடுத்தா காவல்துறைக்கு அதை கண்டுபிடிச்சி கொடுக்க வேண்டிய பொறுப்பு வரும். மிஸ்ஸிங்னு காணாமல் போயிடுச்சின்னு சொன்னீங்கன்னா உங்கள் அலட்சியத்தில் காணாமல் அதுக்கு மிஸ்ஸிங் எஃப்ஐஆர் போட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு காவல்துறை அதை கண்டுபிடிச்சி கொடுத்துக்கு எந்த பொறுப்பும் எடுத்துக்காது. அது அந்த காவலாளர்கிட்ட கேட்ட உடனே அவர் நீங்கள் நடவடிக்கை எடுக்கல, நான் வந்து லீகலாக நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கோம், மனித உரிமை ஆணையம் போடணுது எஃப்ஐஆர் போட்டார். அதே மாதிரி நம்ம கிளைண்ட் கேஸில் இந்த கேஸில் எவ்வளோ விஷயத்தை உங்களுக்கு விளக்க வேண்டியிருக்கு பாரு. காவல்துறை ஆணையர் நம்ம அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் பலாத்கார வழக்கில் சென்னை காவலர் திரு அருண் அவர்கள் சொல்லும்போது நாங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை தான் அப்படியே எஃப்ஐஆராக போடுறோன்னு சொல்கிறேன்னு இப்போ என்னோட விஷயத்தில் சொன்னேன்ல, புகழ் போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொன்னாங்க, கம்ப்ளைண்ட்டை திருத்தி கொடுங்க, காணா போச்சுன்னு எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னார். காணா போச்சுன்னு எழுதி கொடுத்தா காவல்துறைக்கு அந்த பொருளை கண்டுபிடிச்சிக்கணுன்ற அந்த இது வராது, அந்த எண்ணம் வராது. இதே திருட்டுன்னா காவல்துறைக்கு அழுத்தம் வரும். ஏன் காணாமல் போச்சு கண்டுபிடிக்கல, நாளைக்கு மேல் அதிகாரிங்க கேட்பாங்க. அதனால தான் காவல்துறை அதிகாரிகள் நாங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டில் தான் எஃப்ஐஆர் போடுறாங்க, அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கம்ப்ளைண்ட்டை திருத்தினா தான் நாங்கள் எஃப்ஐஆர் போடுவோன்னு கொடுத்த கம்ப்ளைண்ட்டே எடுக்காத வழக்குகள் எத்தனையோ நிலுவையில் இருக்குது. அதனால் சென்னை காவல் ஆணையர் சொல்கிற அந்த கூற்றை நான் மறுக்கிறேன். கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுக்கு எஃப்ஐஆர் போட்டால் காப்பி காவல்துறை கொடுக்குறதே கிடையாது. அதுக்கு என்னுடைய கட்சிக்கார வழக்கே ஒரு உதாரணம். அதே மாதிரி கம்ப்ளைண்ட்டை கொடுத்தா அதில் இருக்கிறத நாங்கள் எஃப்ஐஆரை போடுறோம்னு சொல்கிறது அது உண்மை. ஆனால் கம்ப்ளைண்ட்டை திருத்தி வாங்க சொல்லி திருத்தினா தான் நாங்கள் எஃப்ஐஆர் போடுவோன்னு போலீஸார் புகாரே வாங்காமல் அலைக்கடிக்கிறது பல நாள் கழிச்சு எஃப்ஐஆர் செய்கிற வழக்கங்கள்லாம் நடக்குது. இப்போ நம்ம விஷயத்துக்குள்ளே போயிடலாம். நம்ம இப்போது ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறோம், நம்ம கிளைண்ட்டு பொய்யாமொழி அது வழக்கை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கணும்னு நினைக்கிறேன். காசாகரன் கட்டுமான நிறுவனத்தில் அவர் வீடு வாங்கிறதுக்காக பணம் கொடுக்குறாரு. நான் லோன் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்காதால அந்த பணத்தை திருப்பி கேட்குறாரு, கொடுக்கல. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டு சைதாப்பேட்டை கோர்ட்டில் போடுறோம். சைமல்டேனியஸாக கன்சியூமர் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஒன்று போடுறோம், நஷ்டஈடு கேட்டு. கன்சியூமர் கோர்ட்டில் போட்ட உடனே அடித்து புரண்டுக்கிட்டு கொண்டு வந்து பணத்தை கொடுத்துட்றாங்க. அவங்க நம்ம கட்சிக்காருடைய கணக்கில் கட்டாமல் அவங்க பையன் அக்கௌண்ட்டில் கட்டிட்டுறாங்க. அது தணிக்காதுன்னு வச்சிங்களேன். நம்ம போட்ட ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இதில் எஃப்ஐஆர் போட்டாங்க. நான் அதை பற்றி கூட ஒரு வீடியோ போட்டேன். அந்த காவல்துறை ஆய்வாளர் நம்ம கட்சிக்காரரை விசாரணைக்கு வர சொல்லி எப்படி மிரட்டினார்னு. அந்த எஃப்ஐஆர் காப்பியை நாங்கள் கேட்குறோம். நாங்கள் போட்ட ப்ரைவேட் கம்பெனி நம்பர், சைதாப்பேட்டையில் போட்ட ப்ரைவேட் கம்பெனி நம்பர், கேஸ் நம்பர் பார்த்திங்கன்னா சிஎம்பி நம்பர் 4105/2023. அதோட காப்பி கொடுங்க. அதே மாதிரி ஏன் எஃப்ஐஆரோட காப்பி என் கிளைண்ட்டுக்கு இன்னும் கொடுக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஆர்டிஐ கேட்டு அந்த டாக்குமெண்ட்டில் நான் பார்க்கணும். திருவாரூர் போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு ஒரு ஆர்டிஐ போடுறேன். எப்போ போடுறேன் பார்த்தீங்கன்னா 28/10/2024. அதுக்கு யார் ஆர்டிஐ போடுறேன்னா அடையார் டிசி தான், அவர் தான் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், அடையார் துணை காவல் ஆணையர், அவர் தான் ஆர்டிஐ போடுறேன் 28/10/2024. 28/10/2024 போட்டதுக்கு 2/12/2024 அடையார் டிசி ஒரு பதில் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்ட தகவல்லாம் மாண்புமிகு பாம்பாய் நாக்பூர் உயர்நீதிமன்ற நீதி பேர் ரிட் பெட்டிஷன் நம்பர் 1766/2016 நாள் 22/10/2000 படி மனுதாரல் கோரப்பட்ட தகவல் வழங்க இயலாது என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறதுன்னு கொடுக்குறாரு. ஏன்னா ஒரு எஃப்ஐஆர் காப்பி தான் நாங்கள் கேட்குறோம். ஏன்னா அந்த வீடியோவில் அந்த ஆடியோவில் அந்த எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, கரை இன்ஸ்பெக்டர் எஃப்ஐஆர் போட்டாச்சு. எஃப்ஐஆர் போட்டால் சட்டம் என்ன சொல்லுது, இது பழைய சிஆர்பிசி 154 போட்டிருக்காங்க. 154(2) படி சப்கிளாஸ் 2 படி எஃப்ஐஆர் போட்ட உடனே காப்பி எங்கள் பார்ட்டிக்கு கொடுத்துருக்கணுமா இல்லையா? அந்த இன்னொன்று கட்சிக்காரங்க அந்த ப்ரைவேட் கம்பெனியில் கோர்ட்டில் போட்டதே நான் கேட்டால் ஆர்டிஐயில் கொடுக்கணும்.
அது இல்லாமல் ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குது. நான் அதையும் வீடியோ போட்டிருக்கோம். கட்சிக்காரருக்காக நான் தகவல் கேட்கல, ஆனால் கட்சிக்காரருக்காக தகவல் கேட்டாலும் தகவல் கொடுக்கணும் அப்படின்னு ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்குது. அப்போ காவல்துறை என்ன சொல்கிறாங்க, எஃப்ஐஆர் காப்பி தர முடியாது, அந்த கட்சிக்காரருக்கு ஏன் கொடுக்கலாம் அதெல்லாம் சொல்ல மாட்டோம் அப்படின்னு ஒரு தவறான பாம்பே ஹைகோர்ட் கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட்டை காட்டி ஒரு சாதாரண விஷயத்துக்கே வந்து காவல்துறை வந்து எப்படி பண்ணுது பாருங்கள். அந்த காசாகிரான் கட்டுமான நிறுவனம் மேலே போட்ட எஃப்ஐஆர் அது வெளியில் தெரிஞ்சிடக்கூடாதான். அதான் சொல்லுவாங்க, பூனை கண்ணை மூடிட்டா பூலோகமே ரெண்டு போச்சுன்னு ஒரு பழமை சொல்லுவாங்க. பூனை கண்ணை மூடிச்சுன்னா உலகமே ரெண்டு போடுமா. நீ மூடின்னு அந்த பூனைக்கு மட்டும்தான் கண்ணு ரெண்டு போவோம், மற்றவர்களெல்லாம் கண்ணு தெரியும். நாங்கள் விட்டோமா, அதோட விட்டோமா, நாங்கள் பாருங்க ஒரு டிசி கொடுத்த பதில் போட்ட ஆர்டி எல்லாம் கொடுக்குறோம். நாங்கள் அதோட உள்ள நான் டெக்னிக்கலாக என்ன பண்ணிட்டேன், தலைமை நீதித்துறை நடுவர் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவருக்கு, ஏன்னா சைதாப்பேட்டை கோர்ட்டில் தான் நாங்கள் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போட்டோம், நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் மேலே எப்போ எஃப்ஐஆர் போட்டாங்க, எஃப்ஐஆர் நம்பர் என்னென்னு கொடுங்கன்னு ஒரு ஆர்டி கேட்டேன். நீதிமன்றம் வந்து யாருமே ஒரு ஆர்டியில் ஒரு பதில் கொடுத்துட்டாங்க. இந்த பாருங்கள், 5/12/2024 18வது பெருநகர குற்றவியல் நடுவர் வழக்கின் கிரிமினல் எம்பி நம்பர் 41/2020 என்பதில் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவின் அடிப்படையில் திருவான்மையூர் குற்றப்பிரிவு காவலாளர் பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கையின் எண் 318/2023 கிரைம் நம்பர் 318/2023 சட்டப்பிரிவு 406 420 506(1) நாள் 13/2 தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. நாங்கள் கொடுத்த பிரைவேட் கம்பெனி படி காசாகிரான் நிறுவனத்து மேலே என்னென்ன எக்ஸ்டென்ஷனில் போட்டிருக்காங்க. 406 வந்து என்னன்னா நம்பிக்கை மோசடி, 420 வந்து சீட்டிங் ஏமாற்றுதல், 506(1) மிரட்டுதல். இந்த காப்பிலாம் கொடுத்துட்டா நாங்கள் உடனே நடவடிக்கை எடுத்துருவோமா. அதனால் ஒரு பத்திரமா கொடுக்காத, சட்டம் சொல்லுது கொடுக்கணும்னு சொல்லுது. புது சட்டப்பிரிவு பிஎன்எஸ்எஸ் சட்டப்பிரிவு 173 சப்கிளாஸ் 2 173 உட்பிரிவு 2 எஃப்ஐஆர் போட்டால் உடனே காப்பி கொடுக்கணும்னு சொல்லுது. பழைய சட்டப்பிரிவு 154 சப்கிளாஸ் 2 எஃப்ஐஆர் போட்டால் காப்பிக்கு சம்மந்தப்பட்ட பார்ட்டிக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும்னு சொல்லுது. இதை பேஸ் பண்ணி டிஜிபி சர்க்குலர் கூட போட்டிருக்காரு, எஃப்ஐஆர் போட்டால் காப்பி கொடுக்கல அப்படின்னா அது வந்து குற்றமாக கருதப்பட்டு சம்மந்தப்பட்ட அந்த காவல் அதிகாரி மேலே துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுது. எல்லாம் ஏட்ட அளவில் தான் இருக்குது. ஒரு போலீஸ்காரர் கூட, பெரும்பாலான போலீஸ்காரங்க ஒரு சிலர் கொடுக்குறாங்க, 100% எஃப்ஐஆர் போட்டால் சம்மந்தப்பட்ட பார்ட்டிக்கு அந்த எஃப்ஐஆர் காப்பி கொடுக்கறதே கிடையாது. அதுக்கு எங்கள் கட்சிக்காரோட ஒரு வழக்கு பெரிய உதாரணம். 13/8/2023 எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்க. இப்போ ஏறக்குறைய பாருங்கள், ஒரு வருஷம் 4 மாதத்துக்கு மேலே 1.25 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. இன்னி வரைக்கும் எங்கள் கட்சிக்காருக்கு அந்த எஃப்ஐஆர் காப்பி கொடுக்கல. நான் போய் நெட்டில் போய் பார்த்துட்டேன், கோர்ட்டில் போய் யூஎஃப்ஐஆரில் போய் பார்த்துட்டேன் நான். இப்போ அடுத்து நாங்கள் டைரக்ஷன் போட போகிறோம் ஹைகோர்ட்டில். ஏன் எஃப்ஐஆர் காப்பி கொடுக்க மாட்டேன்றாங்கன்னா, எஃப்ஐஆர் காப்பி நான் வாங்கிட்டா ஏன் சார்ஜ் ஷீட்டு போடலன்னு கேட்போம் நாங்கள். ஏன் குற்றப்பத்திரிக்கை, அதுக்கு தான் அந்த இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாங்களே, வான்னு கூப்பிட்டாங்களே நம்ம கட்சிக்கார. ஏயா நீ வந்து காசாகிரான்கிட்ட பணம் வாங்கிட்டு காசாகிரான்டை ஏமாத்துற, நீ உடனே உன் பிள்ளையும் உள்ள தூக்கி வச்சுருவேன். எப்படி மிரட்டாங்க பார்த்தீங்களா இல்லை? அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், நீங்கள் போய் பாருங்கள். அதாவது எஃப்ஐஆர் போட்டால் சார்ஜ் ஷீட்டு போடணும். சார்ஜ் ஷீட்டில் காசாகிரான் மேலே போடாமல் இருக்கிறதுக்காக, குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யாமல் இருக்கிறதுக்காக இந்த 1.25 விஷயமா கோர்ட்டு இந்த போலீஸ் வந்து எப்படி இழுக்கிறாங்கன்றதுக்கு திருவான்மையூர் கிரைம் இன்ஸ்பெக்டரு குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் வழக்கை தாமதப்படுத்துறதுக்காக ஏன்னா காப்பி கொடுத்துட்டா நாங்கள் கேள்வி கேட்போம், ஏன் சார்ஜ் ஷீட்டு போடலன்னு கேட்போம் இல்லையா? அதுக்காக காப்பி எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களாம். அதுக்கு இவர் இன்ஸ்பெக்டர் தான் அப்படி பண்ணுறாங்க, அநியாயம் பண்ணுறாங்க, நீங்கள் எஃப்ஐஆர் காப்பி கொடுக்கறதுக்கு உத்தரவு போடுங்கன்னு டிசிக்கு ஆர்டிஐ போட்டால் அதெல்லாம் நான் தர முடியாது அப்படின்னு டிசி சொல்கிறார். தப்பு செய்கிற காவல்துறை அதிகாரிகளை, அந்த சம்மந்தப்பட்ட உயர் அதிகாரிகளே காப்பாற்றுறாங்கன்றதுக்கு இது பெரிய, இந்த வழக்கு ஒரு பெரிய உதாரணம். அது நான் பொய்லாம் சொல்லலை, எல்லா ஆதாரமும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், போய் பாருங்கள். சட்டம் எவ்வளோ சொன்னாலும் தப்பு வேணாம். காப்பி நான் ஆர்டி போட நீ என்ன பண்ணிக்கணும், நீங்கள் ஏமா ஆர்டி கொடுக்கல, ஏமா அவங்க கட்சிக்காருக்கு எஃப்ஐஆர் போட்ட காப்பி கொடுக்கல, அந்த இன்ஸ்பெக்டர் மேலே டிசி நடவடிக்கை எடுத்துக்கணுமா இல்லையா? நடவடிக்கை எடுக்கல, காப்பியும் கொடுக்கல, கேட்டோன்னு கொடுத்துருக்கணுமா இல்லையா? நம்ம பார்ட்டிக்கு என்ன கொடுத்துருவோம்? கட்சிக்காரங்க கேஸ் போட்டது நான், ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போட்டது நான் கேட்டாலே உரிமை இருக்குது. அதில்
ஆனால் இவங்க காப்பியும் கொடுக்க மாட்டாங்களாம். தப்பு செஞ்ச அந்த அதிகாரியை காப்பாற்றுறதுக்காக காப்பி தர முடியாது அப்படின்னு ஒரு தப்பான ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை காமிச்சு நம்மளுக்கு மறுப்பாங்களாம். அதாவது தப்பு இந்த மாதிரி சட்டம் இருந்தும் இந்த மாதிரி இந்த காப்பாற்றுற நடவடிக்கை எடுக்காத காப்பி கொடுக்காத அந்த காவல் ஆய்வாளர், திருவான்மையூர் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர், அவங்களுக்கு உறுதுணையாக உடந்தையாக செயல்படுற இந்த அடையாறு துணை காவல் ஆணையர், அடையாறு டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், இவங்க பேர்லலாம் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் உள்துறை அவர் தான் கையில் வச்சுருக்கிறார். கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். சட்டம் சொல்லுது, தெளிவாக சொல்லுது, காப்பி எஃப்ஐஆர் போட்டால் காப்பி கொடுக்கணும்னு. காப்பி கொடுக்கல. திருவண்ணூர் கிரைம் இன்ஸ்பெக்டர் காப்பி என் கட்சிக்காரருக்கு 1.5 வருஷம் கடந்து காப்பி கொடுக்கல. ஆர்டிஐயில் கேட்டால் என்ன பண்ணிக்கணும்? நீங்கள் அந்த காப்பி கொடுக்காத எஃப்ஐஆர் போட்டு காப்பி கொடுக்காத அந்த காவல்துறை மேலே நீங்கள் நடவடிக்கை எடுத்துக்கணும். நடவடிக்கை எடுக்கல, காப்பியும் கொடுக்கல. அந்த தப்பு செஞ்ச அந்த அதிகாரியை அந்த துணை காவல் ஆணையர் அடையாறு டிசியை காப்பாற்றுறார். சட்டம் என்ன சொல்லுது? ஏட்டு அளவில் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க? பத்திரிகையில் மீடியாவில் சொல்லும்போது காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்கிறீங்க. சென்னை காவல் ஆணையர், தற்போதைய காவல் ஆணையர் திரு அருண் அவர்கள் என்ன சொல்கிறாரு? எஃப்ஐஆர் போட்டால் நாங்கள் உடனே காப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவியில் இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாரு. இப்போ நான் இந்த வீடியோ வழியாக பகிரங்கமாக உங்கள்கிட்ட தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் முதலமைச்சருக்கும் சென்னை காவல் ஆணையருக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தெளிவாக இருக்குது. எங்கள் கிளைண்ட்டு கம்ப்ளைண்ட்டில் கோர்ட்டு டைரக்ஷனில் எஃப்ஐஆர் போட்டு 1.25 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் காப்பி கொடுக்கல. திருவான்மையூர் கிரைம் இன்ஸ்பெக்டர் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் நாங்களே கொடுக்கல, அந்த எஃப்ஐஆரோட காப்பி கொடுக்கல. அதை பற்றி ஆர்டிஐயில் கேட்டால் அடையாறு டிசி அதை மறைக்கிறார். தவறு செஞ்ச அந்த காவல்துறை அதிகாரி திருவான்மையூர் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் மேலே நடவடிக்கை எடுக்கலை, துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கலை. நான் உங்களை கேட்டுக்கிறது, நீங்கள் இந்த விஷயத்துக்கு அப்புறம் என் கட்சிக்காருக்கு எஃப்ஐஆர் போட்டு இன்னி வரைக்கும் சார்ஜ் ஷீட்டு ஃபைல் பண்ணாமல் கோர்ட்டில் வச்சுருக்குறாங்க. இது வரைக்கும் நாங்கள் ஹைகோர்ட்டில் எடுத்து இல்லை டைரக்ஷன் வாங்க போகிறோம். அது வேறு விஷயம். சட்டப்பூர்வமாக அவங்க செஞ்சுருக்கணுமா இல்லையா? அவர் வயதானவர்ன்றதால என் கட்சிக்காரர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரல, அதனால் நாங்கள் சார்ஜ் ஷீட்டு போடலன்னு நீங்கள் சொல்ல முடியாது. சட்டப்பிரிவு இருக்குது. பழைய சட்டப்பிரிவு சிஆர்பிசி 160 பிரகாரம் அவர் 60 வயசுக்கு மேலே இருக்கிறதால சீனியர் எடுத்து அவர் வீட்டுக்கு போய் விசாரிச்சு தான் நீங்கள் சார்ஜ் ஷீட்டு போடணும். இது வரைக்கும் எஃப்ஐஆரோட காப்பியை கொடுக்காமல் இழுத்தடிக்கிற அந்த குற்றப்பிரிவு காவலில் திருவான்மையூர் குற்றப்பிரிவு காவல் மேலே துறை ரீதியாக சென்னை காவல் ஆணையரும் தமிழ்நாடு முதலமைச்சரும் நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி ஆர்டி கேட்டால் ஏன் தகவல் கொடுக்காத மறுக்கிற அந்த அடையாறு துணை காவல் ஆணையர் மேலேயும் தமிழ்நாடு முதலமைச்சரும் சென்னை காவல் ஆணையரும் நடவடிக்கையை எடுக்கணும். தப்பு செய்கிற அதிகாரிகளுக்கு இவங்க உடந்தையாக செயல்படுறது தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் மூலிமா தெளிவாக தெரியுது. சட்டம் தெளிவாக சொல்லுது. நாங்கள் ஆர்டிஐயில் கேட்டால் என்ன பண்ணிக்கணும்? ஏமா இது வரைக்கும் அவருக்கு காப்பி கொடுக்கல அப்படின்ட்டு அவருக்கு காவல்துறை அந்த காவல் ஆய்வாளருக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு நடவடிக்கை எடுத்துக்கணுமா இல்லையா? எங்களுக்கு காப்பி கேட்டவொடனே எனக்கு கொடுத்துடணுமா இல்லையா? அந்த ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போட்டது நான். ஒரு வக்கீலுக்கே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சாதாரண பொதுமக்களுக்கு காவல்துறை எந்த மாதிரி சேவை செய்யுன்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் இது. அதனால் காவல்துறை ப்ரெஸ்ஸில் சொல்கிறதுக்கும் வெளிப்படையாக சொல்கிறதுக்கும் நடந்துக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்றது என்னுடைய கட்சிக்காருடைய இந்த வழக்கு ஒரு உதாரணமாக இருக்குது. எக்ஸ்போஸ் பண்ணிடுறோம். தவறு செய்கிற அதிகாரிகளை தண்டிக்காமல் அவங்களுடைய செய்கிற தப்புக்கு மேலதிகாரிகளும் காவல்துறை உயரதிகாரிகளும் உடந்தையாக இருக்கான்றதுக்கு இந்த வழக்கு பெரிய உதாரணம். அதனால் இந்த தவறு செய்த இந்த திருவான்மையூர் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளரும் மேலேயும் தகவல் ஆர்டிஐயில் கேட்டபோது தகவல் கொடுக்காத அந்த அடையாறு துணை காவல் ஆணையர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ வாயிலாக நான் தமிழ்நாடு அரசாங்கத்தையும் சென்னை காவல் ஆணையரையும் கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பல்கலைக்கழக அந்த பாலியல் வழக்கில் கொடுத்துற ப்ரெஸ்ஸில் நாங்கள் எஃப்ஐஆர் போட்டால் உடனே காப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு மோனாக இருக்குது இந்த விஷயம். அப்படின்றத நடவடிக்கை எடுக்கிறேன். நான் கண்டிப்பாக அரசாங்கத்தையும் சென்னை காவல் ஆணையரையும் நான் கேட்டுக்கிறேன். இந்த விஷயம் கண்டிப்பாக விழிப்புணர்வு எடுப்பதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் இப்போ சமூக வலைதள வாயிலாக இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறேன். இந்த விஷயம் நல்ல உதாரணமாக இருக்கணும். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.